பிக் பாஸ் காலில இருந்து இருக்கீங்களா? எதுவும் நடக்குதா? லைவ்ல எதுவும் நடக்குதா? எதுவும் ஒரு ஏதாச்சும் தெரியுதா? மாற்றம் எதுவும் தெரியுதா? ப்ரோமோலே ஒன்னும் திங்கன்னா லைவ்லயும் ஒன்னும் வர மாட்டேங்குது. எதுவும் எபிசோட்ல எதுவும் கண்டென்ட் வரதுக்காண்டி எதுவும் வச்சிருக்கீங்களா? இது செப்பரேட்டா வந்துட்டு தனியா அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எது சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா காலில இருந்து பாக்குறேன், லைவ் பாக்குறேன், பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எந்த கண்டென்ட்டுமே வரல. நானும் பாக்குறேன் அப்படியே தூக்கமா சொக்குது. என்ன பண்றது? என் கண்ணை பாருங்களேன், அப்படியே கண்ணு வீங்கி அப்படி இருக்குது. ஏன்னா அவ்வளவு லைவ் வந்துட்டு அவ்வளவு கேவலம் போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா லைவ் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா பயங்கரமா அப்படியே ஒத்துக்கிட்டு பார்க்கலாம். அண்ட் ஒன்னும் இல்ல. அண்ட் மூணா ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. மூணா ப்ரோமோ ஓரளவுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு எனக்கு கண்ணு. என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மையா தான் இருந்துச்சு. அண்ட் அதை பாக்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் வந்துட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரோமோ 3 ஓகேங்களா, ப்ரோமோ 3னாவே வந்துட்டு வெறித்தனமா விடுவாங்க. எப்பயுமே வந்துட்டு செம்மையா தான் விடுவாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பராகவே ஒரு என்ஜாய்மெண்டாவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரோமோ வந்துட்டு பயங்கரமா விடுவாங்க. மூணா ப்ரோமோ எப்பயுமே கதறல் சவுண்டு அண்ட் பயங்கரமா அந்த ஒரு ஃபைட்டிங் தான் அந்த மாதிரி தான் விடுவாங்க மூணா ப்ரோமோ மேக்ஸிமம். அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு விட்டுருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கிராசரி எடுக்கிற டாஸ்க்கு யாரும் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேர்ள்ஸ்குள்ள செம்மையான ஃபைட் போகுது. அதுல வந்துட்டு நம்ம மஞ்சள் வந்துட்டு நம்ம சாச்சனா பார்த்து சொல்றாங்க, சாச்சனா நீ போகணும், சாச்சனா நீ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுக்கணும், தேவையில்லாத பொருட்கள் எடுக்கணும், அதனால நீ போகணும் சாச்சனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா ஒரு பக்கத்து டார்கெட் பண்ற மாதிரி கேர்ள்ஸ் டீம்லாம் மொத்தமா சேர்ந்து சாச்சனா டார்கெட் பண்ற மாதிரி சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கிராசரி எடுக்கிறது வந்துட்டு மினிமம் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்ற பொருளா தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, சாப்பிட்ற பொருள்னா அந்த நொறுக்கு தீனி அந்த மாதிரி தான் வந்துட்டு பிரெட் இந்த மாதிரி நொறுக்கு தீனி எல்லாம் சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்களோ வச்சு எல்லாத்துமே தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சு. ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிருந்தாங்க. அவங்க போயிருந்தப்ப கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தோணுச்சு இந்த இதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு. அண்ட் அவங்களுக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சம்மந்தி சண்டை வந்துச்சுல, அந்த சண்டை வந்துட்டு இப்ப பிரெட் ஜாம் சண்டை அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. அண்ட் வீக்கெண்ட்ல வந்துட்டு இதை பத்தி பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பிரெட் ஜாம் சண்டை என்ன இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்குமா, என்னமா நீங்க இப்பதான் வந்துட்டு சம்மந்தி சண்டையை முடிச்சீங்க, இப்ப பிரெட் ஜாம் சண்டையாமா, உங்களை தீத்து வைக்கிறதுக்கே சொல்லி முடிஞ்சிரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் விஜய் சேதுபதி வந்துட்டு அது ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு பாப்பல, நிறைய கண்டிப்பா நினைச்சிருப்பாப்ல. முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இது வேற யாரா ஜாம் சண்டை வேற பேசணுமாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்க ஒரு சண்டை உருவாகுது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதா அண்ட் நம்ம யாருன்னா நம்ம அன்சிதா சாச்சனா இவங்க 2 பேருமே சண்டை போகுது. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா எல்லாருமே வந்துட்டு இத்தினூண்டு பிரெட்டுக்கு இவ்வளவு ஜாம் அள்ளி அதுல போட்டு சாப்பிடுறாங்க. மெயினா இதுல வந்துட்டு சாப்பிடுறது நிறைய இது சாப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா. உனக்கு தான் நான் சொல்றேன், நீ வந்துட்டு கொஞ்சமா சாப்பிடு, நீ தின்னுக்கிட்டே இருக்காத, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்லேட் வந்தா அருண்கிட்ட போயிருவேன், அருண் நான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் வந்துட்டு சாக்லேட் சாப்பிடாதுல்ல, இங்க வாங்கி 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 திங்கிற. அண்ட் இதே மாதிரிதான் வந்துட்டு நிறைய இது வந்துட்டு நீ எல்லாமே வந்துட்டு உனக்கு தேவை மிச்சம் எல்லாத்தையுமே யோசிக்க மாட்டேங்கிற, உனக்கு தேவைன்னா எவ்வளவுனா நீ சாப்பிடுற, ஆனால் நீ வந்துட்டு மத்தவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிற, நாங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிறது நினைக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா வந்துட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. இது பயங்கரமா நடக்குது. இந்த கிராஜுவேட் டாஸ்க் வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் டீம் அதிகமா பணம் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியுது. அண்ட் அந்த பணத்தை விட அதிகமா எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோமோல பார்க்கும்போது தெரியுது. அவங்க ரியாக்ஷனா இருக்கட்டும், அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும், தலையில கை வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், நான் தம்பிலைன்ல கொடுத்துருப்பேன், தலையில கை வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு மேபி வந்துட்டு சூப்பரா தான் அமௌண்ட் வந்துட்டு நிறைய எடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கு மேல வந்துட்டு கிராசரி வந்துட்டு நிறைய எடுத்தனால வந்துட்டு அவங்களுக்கு பாதி இதை கட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்ல இவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ போச்சுடா, இருந்த ஒரு சொத்தம் போச்சுடா, இனிமே வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு அதே கதி ஆண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம சாச்சனாவும் அன்சிதாவும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் மட்டுமா தப்பு பண்ணேன் உள்ளுக்குள்ள, நான் மட்டுமா இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு பக்கத்து சொல்றாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க தான் அந்த கிராஜுவேட் டாஸ்க் வந்துட்டு உள்ள லீட் பண்ணாங்க. எப்படின்னா உள்ள போய் எடுத்துட்டு வந்தாங்க. யாருன்னா ஜாக்லின், சாச்சனா அண்ட் இன்னொரு ஆள் வந்துட்டு நம்ம தர்ஷிகான்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேருமே போயிருந்தாங்க. சாரி அன்சிதா இவங்க 3 பேருமே போயிருந்தாங்க. இவங்க 3 பேருமே போயிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறத வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு ரொம்ப அதிகமான காசுக்கு எடுத்துட்டாங்க. அதனால வந்துட்டு பாதி பொருட்கள் கட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஸோ அதே கதியா முடிச்சு விட்டாங்க. இந்த வாரம் சோத்துக்கு சிங்கி அடிக்கிறது கேர்ள்ஸ் டீமுக்கு வந்துருச்சு. போன டைம் ஆச்சு நல்லா நிறைய இது எடுத்தாங்க. ஆனா அவங்க வந்துட்டு எடுத்தது வந்துட்டு எல்லாமே வேஸ்ட். எப்படின்னா அந்தந்த டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே நொறுக்கு தீனி அந்த மாதிரி தான் வந்துட்டு பிரெட் அந்த மாதிரி தான் எடுத்தாங்க வச்சு. இந்த வாரம் வந்துட்டு எடுக்கலன்னா கூட அடுத்த வாரத்துக்கு வந்துட்டு கரெக்டா இருக்குண்டா, இந்த ஜாமான் வந்துட்டு கரெக்டா இருக்குண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க எடுக்கவே கிடையாது. அண்ட் இதான் வந்துட்டு இந்த மூணா ப்ரோமோ வந்துட்டு காமிச்சிருக்காங்க. இந்த மூணா ப்ரோமோ பார்க்கும்போது சரி இருக்குடா, ஒரு தரமான சம்பவம் இருக்குதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணப்படுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது ஃபுல் டேலாம் பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ்மாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.